வெட்னஸ்டே எடுத்த ஈவினிங் ரொட்டீன் தான். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்டு, அடுத்த நாளைக்கு தேவையான கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சேன். எனக்கு வந்து முந்தின நாள் கொஞ்சம் காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா, காலையில ஈஸியா வேலை முடியிற மாதிரி இருக்கு. இது ஒரு சிலர் வந்து நல்லதில்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒரு நாள் வந்து ஃப்ரிட்ஜில வச்சு பண்றது வந்து தப்பில்ல அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நீங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும்போது சேர்ந்த பாத்திரம், அப்புறம் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி வச்சுட்டு, ரசம் மட்டும் ரெடி பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் இருந்தது. ஃப்ரெண்டு வீட்டில் மீன் குழம்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ நைட் டின்னருக்கு அதுவே ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் துணிகள்லாம் அன்னைக்கு சேர்ந்தது இருந்தது. அதை மடிச்சு வச்சுட்டு கையோட அடுத்த நாளைக்கு தேவையான கோஸ் கட் பண்ணிட்டு அப்படியே அரிசியும் ஊற வச்சுட்டேன். நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது ஃப்ராக்ஸ், அது மறுபடியும் லான்ச் பண்ணியாச்சு. நம்மளோட பேஜில் homeslow.in அப்படிங்கிற வெப்சைட்டில் டைரெக்டாக நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். M to XXL சைஸ் வரைக்கும் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.